செய்திகள். சாமானிய மக்களின் நம்பிக்கையை இழந்த மன்மோகன் சிங் அரசு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஜக மாநாட்டில் நரேந்திர மோடி பேச்சு. பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலையும் உயர்த்தப்படும் அபாயம். சென்னையில் டீசல் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான பங்குகள் மூடல். அஸ்ஸாம் செல்லும் சோனியா காந்திக்கு எதிர்ப்பு. உல்பா தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டில் சிக்கி ஒருவர் பலி. ஜெகன்மோகன் ரெட்டியிடம் சிபிஐ இன்றும் விசாரணை. கைது செய்யப்பட்டதாக வதந்தி பரவியதால் வன்முறை அராஜகம். வணக்கம். விரிவான செய்திகள். மோசடி சாமியார் நிர்மல் பாபாவுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் செயல்பாடுகளுக்கும் மோசடி சாமியார் நிர்மல் பாபாவுக்கும் எந்த வேறுபாடு இல்லை என்று குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற பாஜக பேரணியில் நரேந்திர மோடி பேசுகையில் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கம் தொடர்பாக மெகா ஊழல்கள் போன்றவற்றால் பொதுமக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். एक ऐसी पूरी सरकार है जो निर्मल बाबा का ही दरबार है। ये निर्मल बाबा कहते हैं कि जरा रसगुल्ले खाओ कृपा हो जाएगी, थोड़े रसगुल्ले बांटो कृपा हो जाएगी। ये निर्मल बाबा की दिल्ली की सरकार भी कहती है कि हमारी सरकार बना दो, महंगाई चली जाएगी। ये कहा था ना, दिल्ली में उनकी सरकार बनाओ 100 दिन में महंगाई जाएगी, ऐसा कहा था ना। दिल्ली में उनकी सरकार बनाओ महंगाई 100 दिन में जाएगी, ये कहा था। जैसे निर्मल बाबा कहता है वैसा ही कहा था ना। गई भाई, निर्मल बाबा के खिलाफ तो केस चल रहा है। मैं जनता की अदालत में ये दिल्ली की निर्मल बाबा वाली ये सरकार के खिलाफ देश दर्ज कराने आया हूं। தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் என்ற பெயரில் மாநில அரசுகளின் சுயமரியாதையையும் உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய மோடி, மன்மோகன் சிங் அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு வாக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணம் என்ன என்பது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தொடர்ந்து சரிந்து வரும் நாட்டின் பொருளாதார நிலையை சீரமைக்க முடியாத நிலையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் அப்போது தெரிவித்தார். பெட்ரோல் விலையை தொடர்ந்து டீசல் விலையும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உயர்த்தும் முடிவில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி வரலாறு காணாத அளவிற்கு பெட்ரோல் விலையை உயர்த்திய மத்திய அரசின் முடிவிற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பெட்ரோலை தொடர்ந்து டீசலுக்கான விலையையும் உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, வளைகுடா நாடுகளின் நெருக்கடி ஆகியவற்றின் அடிப்படையில் டீசல் விலையில் உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சென்னை நகரில் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளின் டீசல் இருப்பு இல்லை என்று பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் வரும் 31ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 30ஆம் தேதி பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து திமுக சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சோனியா காந்தி அஸ்ஸாம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உல்பா தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு சம்பவங்களில் ஒருவர் பலியானார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்ற கொண்டாட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி இன்று அஸ்ஸாம் சென்றுள்ளார். ஓராண்டு நிறைவு விழாவில் பங்கேற்பதோடு அங்கு கட்சி வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்த இருக்கும் சோனியா காந்தியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உல்பா தீவிரவாதிகள் 12 மணி நேர முழு அழைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர்.
இந்நிலையில் துனிஸ்கா மாவட்டத்தின் செல்பாதி என்ற இடத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் சாலையோர வியாபாரி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு உல்ஃபா தீவிரவாதிகள் காரணமாக இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுகிறார்கள். இதனால் பெருமளவு ஆயுதம் ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரதமரின் அசாம் வருகைக்கும் உல்ஃபா தீவிரவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் சிபிஐ இன்றும் விசாரணை நடத்தி வருகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் சிபிஐ நேற்று 8 மணி நேர விசாரணையை மேற்கொண்டது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கியதிலிருந்து அவரை அரசியலிலிருந்து தனிமைப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது. அதற்காக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான நிறுவனங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை அலுவலகம், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் சிபிஐ அதிரடி சோதனையில் மேற்கொண்டது. இந்த சோதனையில் வருமானத்திற்கு அதிகமாக அதிக அளவில் சொத்து சேர்த்ததாக ஜெகன்மோகன் ரெட்டி மீது புகார் எழுந்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரது தந்தை முதல்வராக இருந்தபோது அவரது மகன் ஏகப்பட்ட தொழில்களை தொடங்கியதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ தம்மை கைது செய்யக்கூடும் என்ற அச்சம் காரணமாக ஜெகன்மோகன் ரெட்டி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவரிடம் சுமார் 8 மணி நேரம் சிபிஐ நேற்று விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை முடிவடையாததால் இன்று மீண்டும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்று தெரிகிறது. இதன் காரணமாக நேற்று முதலே ஹைதராபாத் நகரம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தான் கைது செய்யப்பட்டால் வன்முறை போராட்டத்தில் இறங்க கோட்டீஸ்வர ஜெகன்மோகன் ரெட்டி பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து வைத்திருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே அவரது ஆதரவாளரும் ஆந்திர மாநில கலால்துறை அமைச்சர் மோவி வெங்கட்ரமணா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட்டதாக வதந்தி பரவியதை அடுத்து அங்கு 2 பேருந்துகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் பதற்றம் நிலவி வருகிறது. புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்ததை அடுத்து மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை தொகுதியில் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. தேமுதிக சார்பில் ஜாகிர் உசேன் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. இதுவரை 34 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. போட்டியிலிருந்து வாபஸ் பெற வரும் 28ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அன்று மாலையே வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கார்த்திக் தொண்டைமான் எதிர்த்து அக்கட்சியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் சுயேட்சை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். களத்தில் உள்ள 2 அதிமுகவினரில் யாரை ஆதரிப்பது என்று அதிமுகவினரிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு மூலம் கொடுமைகளை செய்துவிட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தனது படத்தை போட்டு பத்திரிகைகளில் ஜெயலலிதா விளம்பரம் செய்வது இன்று 11வது நாளாக தொடர்கிறது. பால் விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் ஆகியவற்றை மிக அதிக அளவில் உயர்த்தி தமிழக மக்களை கொடுமைப்படுத்தியவர் ஜெயலலிதா. கடந்த 16ஆம் தேதியுடன் இவர் முதலமைச்சராக பதவியேற்று ஓராண்டு காலம் ஆகிறது. அந்த 16ஆம் தேதியன்று இந்தியாவில் அனைத்து மொழி நாளிதழ்களிலும் தனது மிகப்பெரிய படத்தை போட்டு தமிழக மக்களின் பணத்தால் விளம்பரம் கொடுத்தார். அன்று ஒரே நாளில் தனது விளம்பரத்திற்காகவும் பத்திரிகைகளை தனது பக்கம் இழுப்பதற்காகவும் தமிழக மக்களின் பணம் 120 கோடி ரூபாயை ஜெயலலிதா நாசப்படுத்தினார். அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெயலலிதாவின் உருவப்படத்துடன் நாளிதழ்களில் விளம்பரம் வந்து கொண்டே இருக்கின்றன. 11வது நாளாக இன்றைய தமிழ், ஆங்கில நாளிதழ்களில் பொதுப்பணித்துறை சார்பில் விளம்பரங்கள் போடப்பட்டுள்ளன. இதற்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் தந்த வரிப்பணம் பாழாகியுள்ளது. பொதுப்பணித்துறையிடம் போதிய நிதி இல்லை. பணம் இருந்தால் அரசு கட்டிடங்கள் பலவற்றை கட்டி முடித்திருக்கலாம். பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளி கட்டிடங்கள் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவோ அவற்றிற்கு அரசு பணத்தை செலவிடாமல் தனது படத்தை பத்திரிகைகளில் விளம்பரம் போட மக்கள் பணத்தை கோடி கோடியாக நாசப்படுத்துகிறார். டான்சி ஊழல் வழக்கில் சிக்கிய ஜெயலலிதா தான் போட்ட கையெழுத்தையே இல்லை என்று மறுத்தார். உச்சநீதிமன்றம் அவரை கண்டித்தது. ஜெயலலிதா பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இனியாவது மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டித்து அனுப்பியது. தமிழக மக்கள் பணத்தை முறைகேடாக சுருட்டி ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் ஜெயலலிதா. லஞ்ச ஊழல் மூலம் சொத்து குவித்த வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட ஜெயலலிதா
இன்னமும் திருந்தாமல் தனது விளம்பரத்திற்காக தொடர்ந்து தமிழக மக்கள் பணத்தை நாசப்படுத்தி வருகிறார். ஆடம்பரம், ஆணவம், பகட்டு வாழ்க்கை, தனி விமான சவாரி, ஊழல் மூலம் வாங்கிய ஸ்டேட்டில் உல்லாச ஓய்வு போன்றவற்றில் ஊறி தழைத்தவர்களில் தமிழக மக்களின் பணத்தை நாசப்படுத்துகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மம்தா பானர்ஜி மீண்டும் இணைய வேண்டும் என்று பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஏற்கனவே அங்கம் வகித்திருப்பதால் அதன் செயல்பாடுகள் குறித்து அவருக்கு தெளிவாக தெரியும் என்று குறிப்பிட்டார். தற்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியலில் மம்தா பானர்ஜி அங்கம் வகித்து வருகிறார். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதி போன்ற மக்கள் விரோத கொள்கை முடிவுகளை காங்கிரஸ் கட்சி எடுத்து வருவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மம்தாவின் மீது காங்கிரஸ் அதிருப்தி அடைந்து வருகிறது. அவருக்கு மாற்றாக சமாஜ்வாடி கட்சியுடன் காங்கிரஸ் நெருங்கி வருவதால் மம்தா பானர்ஜிக்கு அளிக்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மம்தா பானர்ஜி இணைய வேண்டும் என்று ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தினார். எனினும் இடதுசாரி சிந்தனைகளுக்கு காலம் காலமாக பழக்கப்பட்டு வந்துள்ள மேற்கு வங்க மக்கள் பாஜகவுடன் கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குரியது. எம்ஜிஆர் ஆட்சியில் போடப்பட்ட தெலுங்கு கங்கை திட்ட ஒப்பந்தத்தின் கீழ் தமிழகத்திற்கு கிருஷ்ணா நதிநீர் வரும் 30ஆம் தேதி வந்து சேரும். கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னைக்கு கிருஷ்ணா நதிநீர் கிடைக்க இருப்பதால் நகரின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் IPL இறுதிப் போட்டி டிக்கெட்டுகள், ரசிகர்கள் ஏமாற்றம். எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து, வேலூர் அருகே 2 பேர் பலி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.